இப்போ நம்ம வந்து பார்ட் 2 ரிச்சுவல் பண்ண போகிறோம். பார்ட் வந்து இப்போ என்னென்னா 1 ஸ்டிக் ரிச்சுவல் பண்ண போகிறோம். வந்து அவங்களுக்கு என்ன யூஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு எதனால் அவங்களுக்கு ஏதோ உதவி வேணுமா, எது கேட்டாலும் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லுது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, உதவி வேணும்னா எஸ் போங்க, வேணான்னு போங்க. நோ. செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு யோசிக்காதடா, சீக்கிரம் சொல்லு. யோசிச்சு பண்ணணும். பட்டன் பட்டது வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அடி வாங்கு. அடி வாங்கவும் கடி. இது வழியா சொல்லுங்க. நீங்க வந்து உங்களால எதுவும் சொல்ல முடியும்னா இது வழியா சொல்லுங்க. இந்த ப்ரோ வாங்கி வருவாரு. சொல்லுறா எஸ்னா எஸ்ன்னு காட்டுங்க, நோனா நோ காட்டுங்க. இந்த சைடில் தான் நோ, இந்த சைடில் தான் எஸ். உங்களால் முடிஞ்ச காட்டுங்க. என்ன வாங்கி வரணும், உங்களுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு ஆசை இருந்தா எஸ்ன்னு காட்டுங்க. எதுவும் வேணாம் போலயே. நீங்க எந்த முறையா நீங்க எந்த முறையா இறந்து போனீங்க, இது வழியா வந்து சொல்லுங்க. நோ. தூக்க மாட்டியா? எஸ். எஸ். இது ரொம்ப பிள்ளைங்கள பாரு காய்ஸ், அங்கே இருக்குது பாருங்க காய்ஸ். ஆகுது. எக்ஸசைஸ் பண்ணுங்க அதை வச்சு. இப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சா இதில் வந்து நீங்கள் கிறிஸ்டினா இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இது வழியாக வந்து கிறிஸ்டினா இருந்தால் இதா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த 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 கம்பி வழியாக சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி வந்து தரோம். முஸ்லிமா கிறிஸ்டினா இந்துவா ஏதாவது சொல்லுங்க. இந்துவா? இந்துவா? அப்பெல்லாம் நல்லதுதான். உங்களுக்கு உங்களுக்கு புள்ள இருந்ததா இல்லையா? அது பேய்தான். உங்களுக்கு புள்ள இருந்தா இல்லையா? புள்ள இருக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஐயோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, இல்லை ஃபேமிலியோட இருந்துட்டீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா நோக்கோங்க. கிட்டாடா சரி இருக்குதா? ஓகே. தனியாக தானே இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு புள்ள இருந்ததா இல்லையான்னு கேள். வேற எதாவது கேட்டு நினச்சிட்டாங்க. அவங்க ஃபீமேலா மேலா? அது கேட்டேன். இப்போ அந்த கிராணி எல்லாம் திக்குன்னு சத்தம் வராது. சாரி. இரு இரு இரு, அது உள்ளார ஏதோ இருக்கு, அது தெரியுது இங்க. ஏய் தெரியுது பாரா, சூப்பர்ரா, அந்த கம்பி கிட்ட தெரியுதுடா. ஏதோ கருப்பா நிக்கிற மாரி தெரியுது, ஆனால் என்னன்னு கருப்பா நிக்குது. அது பெரிய நைட்டி போட்ட இடுப்பில் கை வச்சுக்கிற உருவம் மாரியே இருக்குது. எங்கே போகிற? நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. டம்முன்னு சொல்கிறேன், எந்த பக்கமும் பார்க்காதீங்க. எது வேணால் நம்ம எந்த ரூபத்திலான கூப்பிடலாம். நம்ம பாட்டுனா வேலை பார்க்கணும், ரிச்சுவல் பண்ண வந்தோம். அதை மட்டும் பண்ணிட்டு சீக்கிரமாக நம்ம எங்கே கிளம்பிட்டாலும் நம்ம நல்லது. வந்து பாருங்க காய்ஸ், இந்த வீட்டில் யாருமே குடி இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருக்குது.
வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு பயமுத்துறன்ற பேரில் காமெடி பண்ணுறாரு. நீ சொல்லு. ஐயா அந்த படிக்கட்டில் எடு. ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. எஸ் காமெடி. ஐயா அது கூப்பே தெரிஞ்சுக்கிறா ஏதோ இருக்குதா? இல்லைடா சிவகாட்சி இருக்கு. நம்ம இப்போ வந்த வேலையை பார்ப்போம். ரிச்சுவல் பண்ணுறவங்க நம்ம பண்ணிட்டு அது ஜன்னல் இல்லடா மாப்பிள்ள, ஜன்னல் இல்லை. அதான் தெரியுதா? உடம்பு சிலுக்கு போகிறான். வந்து இது என் இடு போயிடுக்குறா. சொல்ல உடம்பு சிலுக்குறா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குறா. இடு போயிடுக்குறா. காற்றுல மாதிரி போகுதுடா அப்படியே. அந்த இடத்துல காற்று மாதிரி போகுதுடா. காற்று மாதிரி போகுது. அப்புறம் இருட்டாகுது பாரு. இந்த இடத்துல ஜன்னல் தான் தெரியுதா? இருட்டா அப்படியே காற்றுல மாதிரி போச்சுடா. இப்போ இந்த ரூமில் எடு. அந்த ரூமில் ஒன்றும் இல்லை இருக்கும்டா. இந்த ரூமில் எவ்வளோ பெரிய இது நடந்தது. ப்ரோ அப்போ ஒருத்தர் சொன்னார் இந்தமாரி இந்த இடத்துல இது வன்முறையாக இந்த அத்தை 2 பேர் வந்துடுறாங்க. அதனால நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ அந்த ஸ்ட்ரீட் லைட்டு மட்டும் தான் எரியுது. எந்த லைட்டும் பாருங்க, நாங்கள் அந்த பக்கம் காட்டுறோம். இது பாருங்க, எந்த லைட்டுமே இல்லை. இப்போ நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எந்த லைட்டுமே இல்லை. நைட் விஷனில் நல்லா கேமரா கேப்சர் ஆகுது. எதுடா? ஐயோ எங்கள் அப்பா இதில் வந்து ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. எங்கள் அப்பாட உட்கார விடுங்க. இப்போ வந்து நம்ம பாலா ரிச்சுவல் பண்ண போகிறாரு. வழிவிடுறா. இப்போ இது வீட்டில் பேய் இருக்குது எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தால் ரைட் சைடு போங்க. நீங்கள் அப்படி அண்ணாண்ட ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா சரி அங்கே போகிறா. என்னடா நிஜமே பண்ண மாட்டேது. அதான் எதுவும் பண்ணடா சத்தியமா. சரி இப்போ நீங்கள் பழையபடி ஆயிடலாம். நிஜமாவே ஆகுது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பயமா இருக்குடா. சரி நான் வரேன். இல்லா நம்ம ஒரு ப்ரோ வந்து பயந்துட்டாரு. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆசை இருந்தால் எங்ககிட்ட கன்ஃபார்ம் நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்போம். நீங்கள் எங்ககிட்ட தயங்காமல் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்கன்னு தான் தெரியல. எங்களுக்கு பயமாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்குது. இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சவுண்டு கேட்டு தானே சவுண்டு. என்னடா அதே வளருது. சோகாதி வாங்கன்னு தெரியாது. எதாவது பண்ணால் பின்ன 2 பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து எங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் ரைட் சைடு போகலாம். நீங்கள் எங்கள் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தொழுவில் இருந்தீங்கன்னா நோக்கு கூட போகலாம். ஆனால் எங்கள் பக்கத்துலேயே எங்கே தேடி போயிடும். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ வந்து லைட் ஃப்ளாஷில் வந்து ஆனால் தெரியல லைட்டாக அந்த இடத்துல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடத்துல. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலுக்குறா தாடிலாம் சிலுக்குறா அந்த இடத்துல. இல்லை, அந்த தாடி வளர இடத்துல சிலுக்குறான்னு அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, சோகத்தை வழி விடு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேய் வீடியோ எடுக்க போகிறோம். அது எங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டு மெத்தில் தான். அந்த திருமண ஸ்கூலில் வந்து 2 பேர் பெயிண்ட் இறந்துட்டாங்க. அவங்களாம் ரிச்சுவல் பண்ணி நம்ம வர வைக்க போகிறோம். அதுவும் சும்மா இல்லை, இப்போ நம்ம வந்து புது ட்ரிக்கில் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சிம்பிளி சாரத்து போகிற மாதிரி இப்போ திருப்பி நம்ம அவங்கள மாரி பார்த்துட்டு இப்போ கற்றுட்டு வந்துருக்குறோம். அதை பார்த்து நம்ம எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வந்து ரிச்சுவல் பண்ணலாம். அது வந்து ஒரு மாதிரி பொம்மை. இந்த பேய் வந்து அது உள்ளே இறங்கி அது அசைஞ்சா பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அசைலன்னா பேய் வரலான்னு அர்த்தம். இப்போ எக்வாலியை நான் காமிக்கிறேன். அந்த அட்டையை எடுத்துக்கடா சொட்ட. போங்க நம்ம ரிச்சுவல் பண்ணலாம். ரிச்சுவல் பண்ணலாமாடா? இப்போ வந்து ஸ்டாரு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எஸ்ஸு, இதுவும் எஸ்ஸு, இது நோ. இப்போ நம்ம வந்து நேராக வச்சுருக்கோம். நேராக வச்சுட்டு அந்த கேஜெட்டை வச்சுட்டு இப்படி சுற்றுவேன். இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்கும் போது இது எதாவது சொல்லிச்சுன்னா எஸ்ஸு, அப்படி உண்மை இருந்தால் எஸ்ஸுக்கு போவோம், அப்படின்னா நோ போவோம்.
அதாங்க மேட்ரு. ஓகேவா? நம்ம போகலாம். இதான் வந்து கேட்சிட்டு கேமரா பிடிச்சா இப்படி கரெக்டாக ஸ்டார் மட்டும் ரிச்சுவல் லைட்டு கரெக்டாக அதை மட்டும் பிடி. கொஞ்சம் நல்லா இப்படி எல்லாம் மூஞ்சி தெரியணும்டா. எல்லா ஃபேஸையும் க்ரியேட் பண்ணு. ஃபேஸை பாரு, எல்லாத்தையும் காட்டு. வாங்க நம்ம ரிச்சுவல் பண்ணலாம். பண்ணலாமா? இதெல்லாம் நான் படத்தால தான் பார்த்துக்கிறேன். கஞ்சத்தில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த முறையில் இறந்து போனீங்க? மர்மமான முறையில் இறந்து போனீங்களா, இல்லை தற்கொலை பண்ணி இறந்து போனீங்களா, இல்லை உங்களை யாரா கொலை பண்ணாங்களா? மர்மமான முறையில் இறந்து போனீங்கன்னா எஸ்ஸுக்கு போங்க. அப்படி நீங்களா இறந்தீங்கன்னா நோக்கு போங்க. எஸ்ஸா? அப்போ அவங்க மர்மமான முறையில் இறந்து போனாங்க. அப்புறம் அவங்க யாரும் கொலை பண்ணிக்கிறாங்க. கையை பாரு, நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். அதுக்கு தான் நான் வரும். பேசாத கம்முன்றா. கேட்கல. இப்போ வந்து நீங்கள் எங்களை எதாவது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன்னா எஸ்ஸுக்கு போங்க. பண்ணுவீங்கன்னா நோ போங்க. பண்ண மாட்டாங்களாடா. அப்போ எஸ் கார்டு போட்டினாரா? அப்போ தெரியுதா? வந்து ஆண்டி விடுவோம். என்ன கை நீட்டுற? தேங்காவாக இருக்கும்டா. அவங்க பார்த்துக்கினேடா. இப்போ நீங்கள் வந்து ஆம்பளை பேயா பெண் பேயா? டிவைடடே. ஆண் பேயா பெண் பேயா? பெயிண்டர் சொன்னாங்க. ஆனால் பெயிண்டர் இருந்தால் ஆம்பளை பேயா தான் இருக்கணும். அது மாட்டும் எஸ்ல ஆட்டுது. அப்புறம் ஆம்பளை பேயா தான் இருக்குமோ? இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ரிச்சல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பெரிய ரிச்சல் எடுக்குமா? உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா? தேவைப்படலையா? இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வாசப்படுறீங்களா? அப்போ ஸ்டேடியம் வந்தது பாரு, அந்த நார்மல் கொடிக்கே வந்தது பாரு. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸாக ஆட போகிறேன். அப்போ இந்த ரிச்சுவல் முடிஞ்சிருச்சு. சொட்டு போங்க. கப்பன் இதோடய நம்ம பார்ட் 1 ரிச்சுவல் முடிச்சு காய்ஸ். மெயின் இல்லை நம்மளுக்கு ஃபஸ்ட். ஹலோ கைஸ், இப்போ வந்து இது பார்ட் ரிச்சுவலு. இப்போ வந்து 1 ஸ்டிக் நம்ம தலைவனுக்கு பயத்திலேயே வந்துடுச்சு. இந்த ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் அவன் அப்படி பார்த்து நிற்கிறான். என்னடா சவுண்டு கிட்ட பக்கம் வருது? இப்போ இது வழியாக நீங்கள் பேசுங்க, பேச முடியும். ரெண்டாவது ரிச்சுவல் நடக்கும் சவுண்டே காணும் பாரு. பாருங்க காய்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ இதுவாக இருந்துச்சு. இந்த இடத்துல எவ்வளோ காத்தடிச்சு இருந்துச்சு. ஒரு காற்றுமே இல்லை. இந்த வீட்டில எல்லாம் யாருமே இல்லை. யாரும் கத்துனாங்க அந்த கத்துனாங்க. சைக்கோ கில்லராக இந்த இருக்கிறாங்க. இடத்துல கோஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல காய்ஸ். ரெடியா? நம்ம ரிச்சுவல் பண்ணுறோன்னே பார்க்கலாம். என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? எனக்கே பயமாக்குதுடா. இப்போ வந்து நீங்கள் ஐயோ என்னடா கூப்பிட்றாரா? வாடா. ஹலோ, வெல்கம் காய்ஸ். இந்த திருப்பனூர் ஸ்கூலில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். ஏன்னா இவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்கூலில் தான் படிச்சுருக்கிறாரு. மிஸ்டர் மணின்றவர். எவாடா மணி? இப்போ வந்து போர்னே ஸ்கூலில் தான் படிச்சுருக்கிறான். மணி வந்து அங்கே இருக்காரு. நான் வந்து உங்கள் சிம்பிளி சார் பயில கடை சேனலோட ஓனர். நம்ம
நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி அங்கே போகும்போது நம்ம ஃப்ரெண்டு வீடு வந்து பார்க்கும்போது வந்து பேய் அங்கே வந்து ஒன்று ரெட் கலரில் ஒரு உருவம் தெரியுது, பிளாக் கலரில் ஒரு உருவம் தெரிஞ்சுது. திருப்பியும் போய் காலைல சும்மா ஸ்பாட் மட்டும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வரலாம் போகிறோம். நீங்களே கூட வாங்க. நம்ம மறக்காம எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம செம்பரி சார் பையில கடா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பூரா நம்ம மணி ஹாய் வாடா போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் ஏதாவது இங்கிலீஷ் இதுமாரி பேசுவேன். ஓய் பார்த்தோம் அப்படியே முழுகுதுரு எப்போ பிட் அடிச்சு பாஸ் ஆகி இருடா என்னோட பாதி எப்படி இருக்கு பார்க்க ரொம்ப மோசம். இருடா சேரு போட்டுக்கிறேன். என்ன வீடியோ ஆலியா இருக்கு. ஓகே விடு. ஹைட் வைடா. போயினே இருங்க வரேன் போங்க. போடா வரேன் போடா. பால் அப்படியே பண்ணி இந்த ஸ்கூல்ல ஏதோ அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் நமக்கு முன்னாடி போகுது. யாரும் இப்படி சவுண்டு போயிடுதுடா. நாங்கள் இப்போ பாட்டில் போயின்னுக்குறோம். சவுண்டு போடா. நைட்டு 6 மணிக்கு வருவோம். கத்துறது சவுண்டு போட சவுண்டு பாலா சவுண்டு போடாம போ. யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய்ஸ். இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம். ஓ அந்த இடத்துல யாரோ நின்னாங்க சைக்கோ மாரி. சைக்கோ வாழறான் அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா காய்ஸ் அங்கே ஒரு நம்ம மேலே போய் பார்த்தீங்கன்னா ஜன்னல். இந்த ஜன்னலில் கரெக்டாக அந்த ஜன்னலில் பார்த்தோம். நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறோம். சவுண்டு போடாமா உள்ளே அதை தப்பாக நினைக்க போகிறாங்க. கம்முவாங்க. ஏன் நாங்கள் போய் அந்த ஜன்னலில் போய் பார்த்துட்டு வரோம். நீங்கள் அப்படி போய் பாருங்க, போய் பார்த்துட்டு வரோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கூல். இது என்னடா பண்ணுறீங்க? என்ன பூம்புக்கார் கூட வந்தீங்க? உள்ளே போங்கடா. கம்முன்னு போ. சவுண்டு போடாமல் போ. வேலை செய்கிறவங்க இருந்தாலும் இருப்பாங்க. நிறையா இருப்பாங்க பாரு. இருடா ஆள் நம்ம போய் பார்த்துட்டாங்க. டேய் இதாங்க நம்ம ஸ்கூலு. என்னோட பூட்டி இருக்கு. புதுசாக கட்டின ஸ்கூல் தான். அப்படியே மரம் கேமரா இது வந்து புதுசாக கட்டின ஸ்கூல் தான். வாங்க நம்ம அப்படி சைடில் போய் பின்னாடி போய் பார்ப்போம். வாங்கடே வாங்கடா மணி வாடா பின்னாடி போய் சொட்டை வாடா திருடுறா நீ. வாங்கடே ஆள் பார்த்து பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த இடமே. டேய் இங்கே கோஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா குப்பை போருக்கு வந்தீங்களாடா? என்ன நம்ம ஸ்பாட்டு பெருசாக இருக்குது தான், ஆனால் உள்ளே விட மாட்றாங்க, பூட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பொருள் தூக்கின்னு போய்டுவோமோன்னு. நிறைய மர்டர்லாம் கேஸ்லாம் நடந்துருக்கு. ரொம்ப நம்மளுக்கு சேஃப்ஃபுல் இல்லை. சவுண்டு டேய் என்னடா பண்ணுறீங்க? வாடா. காய்ஸ்ன்னு ஒருத்தன்றான். என்னத்துக்கு தான் காய்ஸ் என்னவானாலும் தெரில. யாரும் இல்லை. ஒர்க்கிங் முடிஞ்சிருக்கு. பாதியிலும் ஸ்டாப் ஆகிடுச்சு. பிளாக் ஆகிடுச்சு. அது என்னடா இது? ஓ தொட்டி அது. நான் சந்தில் போய் பார்ப்போம் உள்ள என்ன அப்படியா இருக்கு. மாப்பிள்ள பார்த்தோம் அப்படியே பாம்பு இருக்குது. என்னடா இது? அண்டா பெருசு என்ன கதவு திறந்துருக்கு உள்ள.
டேய் சக்தி போடா அப்படி மண்டல அட மாட்டான் சவுண்டு போடாத பாலா என்ன பூல் காணந்தா பொறுமா என்னடா அப்படி கண்ணாடி ஏய் கம்மல் ஹேய் சவுண்ட் உள்ள கேக்குதுடா மச்சான் போடா ஐயா அண்ணா அங்கே தானே சவுண்ட் கேட்டுது ஐயா அந்த டோர் இப்போ அடிச்சுடாப்பா சாத்திச்சுடா டோர் சாத்திச்சுடா அதான் டும்முன்னு சவுண்டு கேடுது பால் தட்டுற மாதிரி சவுண்டு கேடுதா இல்லை எதுவுமே இல்லைடா பைத்தியக்காரா இது மோட்டர் தண்ணி இல்லைடா அப்போ இந்த டோர் அடிச்சுடாப்பா டூம்னு சவுண்டு கேடுது நீ சவுண்டு போடல நாங்கள் முன்னாடி வந்தேண்ணா ஐய் உள்ள போடுவோம் ஐ கடை கல்லை ஐய் உங்கள் சவுண்டு கேடுது நல்ல சவுண்டு கேடுதுடா ஐய் பாலா பார்த்து சவுண்டு கேடுது தானடா ஹேய் பாலை கண்ணில் போட்டேன்டா பைத்தியக்காரா பாலை கண்ணாடி கையில் வச்சுக்கிறான் ஓ கேங்ஸ் வச்சுக்கிறான் ஐயோ அந்த டம்முன்னு இந்த டோர் அடிச்சுடா வாடா பின்னாடி இந்த இடத்துல உள்ளே கூட போகுது வயோட என்னடா பண்ணுறீங்க உங்களுக்கு பேய் வீடியோ எடுக்கணுங்க என்னடா உள்ளே வந்தால் பெருசு ஒரு டே மணி நான் போட்டி பூனா கூடாதா இங்கே அண்ணா பில்டிங்லாம் கூட கண்டிஷனில் இருக்குது வாங்க போ நைட்டுக்கு வந்ததா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அது கம்முன்னு சொல்கிறா டேய் மணி வாங்க போவோம் இப்போ காலையில் ஆசிச்சுடா நம்மளே பயமாகுது காட்டுச்சுடா இருட்டில் வந்து சேமையாக இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்க இங்கே 6 பேர் எழுதிருக்கு என்னடா இது என்ன போட்டிருக்கு படி இருக்கான் நேரம் இல்லை வா போவோம் மணி எங்கே போகாதரா ஐய் சொட்டை கம்முன்னுடுறா இது ஆள் நடந்து போய் என்னடா சவுண்டு கேடுது உள்ளையா வெளிலையா உள்ளையா என்னடா இது சைடில் ஒரு பில்டிங் இருக்குது உள்ளே ஜன்னல் இருக்குது போய் வீடியோ எடுத்துட்டு வரியாடா எதிர்க்கு போய் வீடியோ எடுத்துட்டு உள்ளே ஜன்னல் இருக்குது போடா டே எனக்கு பிபி இந்த நீ தான் கரெக்டாக போ மணி போறியாடா உள்ளே போய் வீடியோ எடுத்துட்டு வரியா அங்கே ஜன்னல் தெரியுது ஜன்னல் இருக்குது உள்ளே போய் என்னன்னு பார்த்துருக்கா நான் போவா இந்த அப்படி நானே போகிறேன் அப்படியே போகிறா அப்படி போகக்கூடாதா பாலா புறா அது கேட்க கேமரா கூட ஹாய் காய்ஸ் எறும்பு எப்பா 5,000 எறும்பு இருக்குது கையில் என்னவே இப்போ இங்கே தான் சவுண்டு கேடுது இப்போ இங்கே எதுவும் உருவம் தெரிஞ்சுதுங்க உருவம் தெரிஞ்சுது ஏய் என்னடா பண்ணுறீங்கங்க கேமரா பிடிவீங்கடா ஏய் குழந்தை சவுண்டா அம்மா இன்னொரு மணி வீடியோ கட்டுறா சவுண்டு கேட்டுது குழந்தை சவுண்டு அம்மா கேட்டுதுடா ஓரடி வரங்க யாரோ இங்கே ஓடுதுடா ஏதோ வர ஆமாம் குழந்தை சவுண்டு கேட்டுதுடா நான் இந்த கட்டி பிடிச்சினா மேலே தூணா அப்போதான் யாரும் கை செஞ்சிடா மச்சான் இந்த செடி ஆடுதுல ஒரு செடி ஆடு பாரு ஒரு கிளை அந்த இடத்துலடா
நம்ம நைட்டு மாட்டிங்க தான் வர போகிறோம். நைட்டு காலையில் உள்ள ஆக்டிவிஷன் நடக்குது. நைட்டில் தான் சேர்த்து போயிடுவோம் பண்ணிங்க. மூச்சரிக்குதான். அதுவும் இல்லாமல் இங்கே வேறு இதுவும் வந்தால் பரவாயில்ல. என்ன ரோடா அது? ரோடா? ஆமாம். வேறு நம்ம வந்த வழியா? அப்புறம் தோகுதுரா டேய், எங்கடா போகிற? சவுண்ட் இல்லை, வீடியோ இல்லை, கேமரா இல்லை, ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆகிட்டுருக்குமா? நம்ம சத்தம் பேசுறது எல்லாமே சத்தம் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. அது தெரியுது. என்ன மேகம் இருட்டி நிற்குது. வீடியோடா அது வீடியோ தானே. கேமராமேன் வேலைக்கு செட்டாகல. நாங்கள் அந்த இது பாரு பிரம்மாண்டமாக இது பாரு. அது என்னடா அது? வழி இருக்குடா. சரி வா அந்த திரும்ப பார்க்கலாம். அந்த போனால் பக்கத்து தெருவில் திட்டுறாங்கடா. அந்த செடி கொல்லி வயது தானே போக முடியும். நைட்டில் போனால் தான் எல்லாம் தூங்குவாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே போனால் கரெக்டாகுங்களா? நைட்டில் மெயின் ரோட்டுக்கு வருவியாடா? ஏன் வருவியா? மெயின் ரோடு வரது என்ன பெரிய விஷயமா? வருவியா? ஏன் ஏன்னா அங்கே தான் பெரிய ஆக்டிவிட்டிஸ் ரோட்டில் எவனா பெட்ரோல் பங்கு இருக்குதுடா. எங்கள் வீட்டாண்டே இருக்குதுடா. போய் அங்கே ஒரு அந்த பில்டிங் உள்ள போய் பார்க்கலாமாடா? இந்த பில்டிங் இதோட மோசமாக ஒரு வீடு. ஏய் இதெல்லாம் வச்சுட்டு வரியா? நம்ம போயிட்டு இப்போ அங்கே யாரோ போனாங்கடா. ஆள் நடமாட்டம் இருக்குடா. அப்புறம் செடி ஆடுது பாரு அந்த இடத்துல. ஏய் அப்புறம் அந்த இடத்துல ஃபோனை மட்டும் எடுத்துனோடா. ஆடிச்சு அப்படிதான் ஓடினாங்கடா யாரோ. அப்படியே இருட்டு வீடு மாரி இருக்கு. வவால்லாம் அப்படியே அழகாக பாருங்க. வவால் வவால் டக்குன்னு சவுண்டு கேட்டுதானே அந்த பக்கம். ஆனால் யாரோ நீ அந்த தூணில் கை வச்சா குழந்தை மாதிரி சொன்னாங்க. ஆமாண்டா, நான் உள்ள ஏதோ ஒரு ஊரும் பார்த்தேன். அந்த எப்படி நம்ம ஊரில் ஒரு சிவன் சூளம் போட்டு வரைஞ்சிக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா ஒரு டேபிளுக்கு இது மேலே ஒரு புக் இருக்குது. ஒரு ரிச்சுவல் பண்ணுறவங்க தான் அந்த சூளத்தை வரைஞ்சிருக்கலாம். இல்லை ரிச்சுவல் பண்ணுறதுல ரொம்ப நாளாக கைவிட்டப்படுது அந்த பில்டிங்கு. இங்கே பாரு என்னடா வந்து பேச்சே வரல பாரு பார்த்ததில்ல. அந்த பெரிய ஜன்னல் திறந்துக்குது. அதில் வந்து அந்த உள்ள இருக்கிற வீடியோலாம் எடுத்துட்டேன். அந்த குட்டி ஜன்னல் பாதி திறக்காமல் ஒரு குட்டி அந்த உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. ஒரு கருப்பு கலரில் ஏதோ உருவம் பார்த்து. ஆனால் அதுக்குள்ளே நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சரி கேமரா நவுத்துறேன். போய் அந்த இந்த கேமராவில் என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். சரி வர காய்ச்சி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்ட் 2ல் சந்திக்கலாம். வேலைலாம் பார்க்கக்கூடாது. நைட்டில் வந்து நம்ம நைட்டில் வந்து நம்ம கண்டிஷன் பண்ணுறோம். 2 தென்னை மரம் தான் நல்லா வந்துருக்கு.